அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் சங்கீதம் 1:3 எப்படி ஒரு கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழ்வது என்ற சத்தியத்தை நாம் கடந்த பல வாரங்களாக தியானித்து வருகிறோம். இந்த சங்கீதம் 1:3 தான் கர்த்தர் இந்த 2024 ஆண்டிற்கு கர்த்தர் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அதனால் மறுபடியும் அதை வாசிக்க கேட்போம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடைபெற்று தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவ பிள்ளைகளே, எங்கே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே இந்த வருடத்துல அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கை தன் காலத்தில் தன் கனியை தருகிற ஒரு மரத்தை போல் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதை இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அப்போ அதனால்தான் கடந்த சில வாரங்களாக கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழ்வது எப்படி, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள எப்படி பிரவேசிப்பது என்பதை நாம் சங்கீதம் 1:2 தியானித்து வருகிறோம். மறுபடியுமாய் அதை வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவ பிள்ளைகளே, நாம் இதுவரையிலும் இந்த 1-2 முதலாவது நாம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து என்ற இதுவரைக்கும் நாம் ஏற்கனவே தியானித்து முடித்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலே எப்படி ஒரு மனுஷன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷனா எப்படி மாற முடியும் என்பதை நாம் பார்த்தோம். எப்பொழுது ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது வெளிப்பட்ட அந்த தேவ அன்பை எப்பொழுது ஒரு மனுஷன் புரிந்து கொள்கிறானோ அப்பொழுது இயேசுவின் பேரில் பிரியமுடையவனாய் மாறுகிறான். இயேசுவின் பேரில் எப்பொழுது ஒரு மனுஷன் பிரியமுடையவனாய் மாறுகிறானோ அப்போ எப்படி அவன் கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமுடையவனாய் மாறுகிறான் என்பதை நாம் பார்த்தோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே பாருங்க, ஒரு மனுஷன் எப்படி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமுள்ளவனாய் மாறும்போது அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் என்ன செய்கிறது, வருகிறது. அவனுடைய நடக்கையிலே ஒரு மாற்றம் வருகிறது. அவன் எதை சிந்திக்கிறான் என்பதிலே ஒரு மாற்றம் வருகிறது. அது என்னது? எப்போ ஒரு மனுஷன் இந்த வேத வசனத்தின் மேல பிரியமா மாறுறானோ அப்போ என்ன செய்கிறானா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம் உள்ளவனாக என்ன செய்கிறான், மாறுகிறான். அதை இப்படி சொல்லலாம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை சிந்திக்கிறவனாக, அதையே வாய்க்குள்ள முணுமுணுத்துக் கொள்கிறவனாக, தனக்குத்தான் வசனத்தை பேசிக்கொள்ளுகிறவனாக மாறுகிறான் என்று சொல்லி இங்க வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. பாருங்க, பிரியமானவர்களே, பாருங்க, இத புரிந்து கொள்றதுக்கு மறுபடியும் நம்ம கடந்த வாரத்துல யாக்கோபு வாழ்க்கையில நாம் பார்த்த அந்த எடுத்துக்காட்டை திரும்பவும் பார்ப்போம். பாருங்க, ஆதியாகமம் 29:20. அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் யாக்கோபு வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். யாக்கோபு
ஆரம்பத்திலே ஒரு மாம்சீகமான மனுஷனாக தான் வாழ்ந்தார். அவர் கர்த்தருக்கு பிரியமாக என்ன செய்யலை, வாழலை. அப்போது அவர் மாம்சீகமாக வாழ்ந்த காலத்தில் யாக்கோபு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே பார்க்கிறோம். ஏன் இதை பார்க்கிறோம்? இதை நம்ம இந்த சம்பவத்தை வச்சு அந்த சங்கீதம் 1-2 புரிந்து கொள்வது ரொம்ப லேசாக இருக்குது பாருங்க. எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சிருது. அதுக்காக இந்த எடுத்துக்காட்டை நம்ம என்ன செய்யறோம், பயன்படுத்துகிறோம். பாருங்க, இங்கே நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனத்தில் பார்த்தோம். எப்படி ராகேல் ரூபவதியாய் பார்வைக்கு அழகானவளாய் இருந்ததுனால இப்போ யாக்கோபு என்ன செய்கிறார், ராகேல் பேரில் பிரியத்தை வைக்கிறார். அப்போ அதனால இப்போ அவருடைய மாமனாராகிய லாபான்கிட்ட போய் எனக்கு இப்போ ராகேலை திருமணம் முடிச்சு கொடுங்கன்னு சொன்ன உடனே இப்போ லாபான் என்ன சொல்லுகிறார், நீ அப்போ எனக்கு என்ன செய், 7 வருஷம் வேலை செய், அப்போ நான் ராகேலை உனக்கு மனைவியா தருகிறேன் என்று சொல்றாரு. உடனே பாருங்க, அதை தான் இப்போ 20ஆவது வசனத்துல வாசிக்கிறார். அந்தபடி யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் என்ன செய்கிறார், வேலை செய்கிறார். வேலை செய்தாலும் இப்போ பாருங்க, அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக என்ன செய்தது, தோன்றினது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க ஒரு மனுஷன் ஒருத்தர் மேலேயோ அல்லது ஒரு காரியத்தின் மேலேயோ பிரியம் வைக்கும் போது அது எப்படி அவருடைய செயல்களிலே, சிந்தனைகளிலே எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி இங்க வாசிக்கிறோம். பாருங்க இங்க யாக்கோபு ராகேல் பேர்ல என்ன செய்யறார், பிரியத்தை வைக்கிறார். வச்சதுனால என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. ராகேலுடைய தகப்பன் லாபான் ஒரு கண்டிஷன் போடுறாரு, நீ எனக்கு 7 வருஷம் வேலை செய், அப்போ நான் உனக்கு ராகேல மனைவியா தரேன்னு சொல்லி யாக்கோபுக்கு என்ன செய்கிறார், ஒரு நிபந்தனை விதிக்கிறார். உடனே யாக்கோபு என்ன செய்கிறாரு, அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு ராகேலுக்காக 7 வருஷம் என்ன செய்கிறார், வேலை செய்கிறார். ஆனா என்ன வேலை செய்கிறார், ஆடுகளை மேய்க்கிறார். யோசிச்சு பாருங்க, இஸ்ரேல் தேசத்துல யாக்கோபு வாசம் பண்ணின அந்த கானான் தேசத்துல ஆடு மேய்க்கிறது என்பது ரொம்ப கடினமான காரியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒரு தேசம்தான் இஸ்ரேல் தேசம். பாருங்க, அது மலைகளும் குன்றுகளும் உடைய தேசம். ஒரு சமவெளியா என்ன செய்யாது, நம்ம நாட்டை போலலாம் இருக்காது. அது மாத்திரம் இல்ல, நிறைய இடங்கள் வனாந்திரமா தான் என்ன செய்யும் இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஆடுகள் அவர் இந்த மலைகளிலும் இந்த பள்ளத்தாக்குகளிலும் அந்த வெயிலையும் இரவுல அந்த பனியிலையும் கொண்டு போய் அந்த ஆடுகளை மேய்க்கிறது என்பது ஒரு கடினமான வேலை பாருங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த கடினமான வேலை 7 வருஷம் வேலை செய்யறாரு. ஆனா யோசிச்சு பாருங்க, வெயிலையும் பனியிலையும் அந்த ரொம்ப பிரயாசம் எடுத்து அந்த ஆடுகளை மேய்க்கிற அந்த கஷ்டமான வேலை, அந்த 7 வருஷம் என்ற அந்த காலம் பாருங்க, யாக்கோபு ராகேலின் பேரில் வைத்த பிரியத்தினால அவருக்கு அந்த கடினம், அந்த 7 வருஷம் அந்த நீண்ட காலம்லாம் எப்படி தெரிஞ்சுதான், வெறும் ஒரு கொஞ்ச நாள் போல என்ன செய்தது, அவனுக்கு தோன்றியதான். பாருங்க, கொஞ்ச நாள் போலதான் தோன்றியதான். 7 வருஷம்ங்கிறது அவருக்கு டப்புன்னு இப்ப ஆரம்பிச்சு டக்குன்னு முடிகிற மாதிரி தான் அவருக்கு தோணி இருக்கு. ஏன்னா யாக்கோபு ராகேலின் பேரில் வைத்த பிரியத்தினால. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ஒருத்தர் பேர்ல பிரிய வைக்கும் போது அது அவருடைய வாழ்க்கையின் செயல் சிந்தனையை என்ன செய்திருது, மாத்திருது. பாருங்க, அதே போலதான் இப்போ பாருங்க, இப்போ அதை தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவுல அதை கொண்டு வருவோம். பாருங்க, இங்கே சங்கீதம் 1-2 என்ன சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. அப்போ ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை புரிந்து கொண்டு, அவருடைய சிலுவையின் அன்பை, அவர் நமக்காய்ப்பட்ட பாடுகள், அவர் சிந்திய ரத்தம், அதனோட அந்த அன்பை எல்லாம் புரிந்து கொண்டு இயேசுவின் பேரில் பிரியம் வைக்கும் போது என்ன ஆகுது, இப்போ கர்த்தருடைய வேதத்தின் மேல நம்ம பிரிய வைக்கிறவர்களாம் மாறுறோம். அப்படி மாறும் போது என்ன ஆகுது, அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றிடுறது. எப்படி மாற்றிடுறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷனா நம்மளை அது என்ன செய்திருது, மாத்திருது. யோசிச்சு பாருங்க,
7 வருஷம் யாக்கோபுக்கு கொஞ்சம் நாள் போல தோன்றியதுன்னா ஏன் தோண்டிச்சு? ஏன்னா அவர் இரவும் போல யார் தியானமா இருந்திருப்பாரு? ராகேல் தியானமா தான் இருந்திருப்பாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பிரியத்தினால அது அவருடைய எண்ணங்களே மாத்திடுது. இரவு போலும் ராகேல தியானிக்கிறவராக யாக்கோபு மாறி இருந்தார். அப்போ அது அது அவரோட வாழ்க்கையில் நடந்தது. இப்போ பாருங்க, அதை தேவனோடு இருக்க உறவுல அதை கொண்டு வருவோம். இப்போ யோசிச்சு பாருங்க, எப்போ இயேசுவின் பேரில் நீங்கள் பிரியம் வைக்கிறீங்களோ அப்போ இரவும் பகலும் அவருடைய அன்பின் வார்த்தைகளையே சிந்திக்கிறவர்களாக என்ன செய்றீங்க? மாறி விடுகிறீர்கள். எப்படி யாக்கோபுக்கு ராகேலின் பேரில் வைத்த பிரியத்தினால அந்த கடினமான வேலை, அந்த 7 வருஷம் என்னும் நெடுங்காலம் ஒரு சாதாரண ஒரு கொஞ்ச நாளா போல தோன்றியதோ பாருங்க, இப்போ எப்போ கர்த்தர் இயேசுவினுடைய அன்பை புரிந்து கொள்றீங்களோ அப்போ அவருடைய வேதம் நமக்கு நம்முடைய மனமகிழ்ச்சியா பிரியமா மாறி நம்முடைய இன்பமா மாறி இப்போ அவருடைய அன்பையே, அவருடைய சிலுவை அன்பை, அவர் நமக்காய்ப்பட்ட பாடுகளின் அன்பையே அவருடைய வசனத்தின் மூலம் எப்பொழுதும் தியானிக்கிறவர்களா, அதே சிந்திக்கிறவர்களா நம்ம என்ன செய்துறோம்? அதை குறித்தே பேசுகிறவர்களா நம்மளோட வாழ்க்கையே என்ன செய்திருது? மாறிடுது. பிரியமானவர்களே, அதை குறித்து சங்கீதக்காரன் சொல்ற சில வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம் பாருங்க. சங்கீதம் 119 போயிருவோம். சங்கீதம் 119 தான் சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் முதலாவது சங்கீதம் 119 97வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வசனம் சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். ஏன் பிரியமா இருக்கிறாரு? ஏன்னா சங்கீதக்காரனுக்கு கர்த்தருடைய அன்பு நல்லா விளங்கிருச்சு. கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்காரு. அவர் யோசித்து பார்க்கிறார். அவருடைய தகப்பன்மார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்த போது அங்கிருந்து எப்படி ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்தார், அந்த அன்பெல்லாம் சங்கீதக்காரனாய தாவீது என்ன செய்கிறார்? தியானித்து பார்க்கிறார். பார்த்த உடனே கர்த்தர் பேரில் அன்பு என்ன செய்யுது? அவருக்கு பொங்குன உடனே அவரோட வேதத்தின் மேல என்ன செய்யறாரு? பிரியமா மாறுறாரு. மாறின உடனே அவர் வாழ்க்கையை என்ன செய்திருது? மாத்திருது. இப்ப அவர் என்ன பண்றாரு? நாள் முழுவதும் அவர் வேதம் அவருடைய தியானமா என்ன செய்திருது? மாறிடுது. யோசிச்சு பாருங்க, யாக்கோப் மாதிரி ஒருவேளை உலக பிராரமா இருக்கிற ஒரு வாலிபன், யாரோ ஒருத்தர் பேரில், யாக்கோப் ராகேல் பேரில் பிரியமானது போல யோசிச்சு பாருங்க. இப்போ இப்படி எடுத்துக்குவோம், ஒரு புதுசா ஒரு வாலிபன் புதுசா கல்யாணமாக போற ஒரு தம்பதி. யோசிச்சு பாருங்க, இருவருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு ஒரு 2 மாசம் கல்யாணத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோம். யோசிச்சு பாருங்க, இப்போ அந்த கல்யாணமாக போற தம்பதி யோசிச்சு பாருங்க, அந்த என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கல்யாணம் ஆக போற ஆறுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 2 மாசம் என்ன பண்ணுவாங்க? இரவும் போலும் ஒருத்தரை பத்தி தான் என்ன செய்வாங்க? தியானிச்சுட்டு இருப்பாங்க, தியானிப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் பேரில் என்ன செய்யறாங்க? பிரியமா இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பிரியம் ஒரு ஆளையே என்ன செய்திருது? மாத்திடுது. நம்ம எதை சிந்திக்கிறோம், எதை தியானிக்கிறோம் என்பதை என்ன செய்யுது? மாத்திடுது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதையெல்லாம் காட்டிலும் அதிகமாக என்ன பண்ணணுமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இங்க சங்கீதக்காரன் சொல்ற இந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? வரணும். இதுக்கு முன்னாடி நம்ம யாக்கோபை போல பாருங்க, நம்ம ஒருவேளை இதுக்கு முன்னாடி உலகத்தானா இருந்த போது நம்முடைய இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் பாருங்க வேற மாதிரி இருந்துச்சு. மாம்சீக காரியங்களை ரொம்ப ஆர்வப்பட்டு தியானிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு, இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளை ஆயாச்சு. இப்போ ஆண்டவர் இயேசுவின் மேல நம்ம அன்பு கொண்டவர்களாய் மாறுகிறோம். அப்போ இப்போ நம்ம எதை தியானிக்கிறோங்கிறதே, எது நம்முடைய சிந்தை,
எதன் மேல் நம்முடைய பிரிய வைக்கிறோம் என்பதே என்ன செய்கிறது, மாறிவிடுகிறது. யோசிச்சு பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்ற, உங்களுடைய வேதத்தில் நான் என்ன செய்றேன், எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். யோசிச்சு பாருங்க, இந்த வேதம் நம்மளோட மகிழ்ச்சியா மாற வேண்டியிருக்கு. அப்போ அது நாள் முழுவதும் நம்மளோட தியானமா என்ன செய்யறது, மாறிடுது. இன்னும் இதை உறுதிப்படுத்துற இதே சங்கீதம் 119 இன்னும் ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். முதல்ல 119, இப்போ 119 15-16 வசனங்களை வாசிக்க கேட்போம். 15-16 வசனங்கள். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். பாருங்க, இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களில்னா வசனத்தை குறித்து சொல்றதுக்காக ஒரு 119 சங்கீதத்துல வசனம் என்னும் வார்த்தையை விளக்குறதுக்கு பல வார்த்தைகள் சொல்றாரு. கட்டளை, பிரமாணம், இப்படி பல வார்த்தைகளை யூஸ் பண்றாரு. இதெல்லாம் வசனத்தை பத்தி தான் சொல்றாரு. அப்ப சொல்லப்போ என்ன சொல்றாரு, உமது வசனத்தில் நான் மனமகிழ்ச்சியா என்ன செய்யறேன், இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய அன்பை புரிந்து கொண்டவனே நம்முடைய மனமகிழ்ச்சி இப்ப எதா மாறுது, உலகத்தின் காரியங்கள் நம்மளோட மனமகிழ்ச்சி கிடையாது, ஒரு டிவி ஷோ என்னோட மனமகிழ்ச்சி கிடையாது, அல்லது செல்போன் என்னோட மனமகிழ்ச்சி கிடையாது. இப்ப என்னோட மனமகிழ்ச்சி என்னது, கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் என் மனமகிழ்ச்சியா இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, உமது கட்டளைகளை நான் என்ன செய்யறேன், தியானிக்கிறேன், உங்களோட வசனத்தை மறவேன். இன்னும் 2 வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இப்போ 20 அதே சங்கீதம் 119 23-24 வருவோம். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. பாருங்க, இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய சாட்சிகள் எனக்கு மறுபடியும் வசனத்தை பத்தி தான் சொல்றாரு. உம்முடைய வசனம் எனக்கு என்னது இன்பமா இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய அன்பு விளங்கிருச்சு. அவர் சிலுவையில பட்ட அந்த பாடுகள், என்னுடைய பாவங்களுக்காக இவ்வளவு அடிக்கப்பட்டிருக்காரு, ஒருக்கப்பட்டிருக்காரு, எனக்காக அதெல்லாம் சகித்து கொண்டாரு. எவ்வளவு அன்பு. நான் தண்டிக்கப்படணும், நான் துன்பத்தை அனுபவிக்கணும், அதான் என் தலையெழுத்து. ஆனா அதுல இருந்து என்னை விடுவிக்கும்படி இயேசு இத்தனை பாடுகள் பட்டார். அந்த அன்பை உணர இப்ப என்ன ஆயிடுது, அவருடைய வசனம் நம்ம இன்பமா மாறிடுது. அதனாலதான் இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, அவர் ராஜாவா இருக்கிறாரு, அவருடைய பிரபுக்கள் கூட சில நேரம் உட்கார்ந்து அவருக்கு விரோதமா என்ன செய்யறாங்களாம், பேசிக்கொள்றாங்களாம். தாவீது ராஜாக்கு அநேக எதிரிகள் என்ன செய்தாங்க, இருந்தாங்க. அப்போ அவருக்கு விரோதமா செயல்படணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யறாங்களா, அவருக்கு விரோதமா பேசி கொள்ளுகிறார்களாம். ஆனா அவருக்கு அதை பத்தி என்ன கிடையாது, கவலையே கிடையாது. ஏன்னா அவருக்கு கர்த்தரை பத்தி தெரிஞ்சிட்டு பாருங்க. தாவீது தன்னைத்தான் ராஜாவாக்கி கொள்ளல, கர்த்தர் தான் தாவீத ராஜாவா என்ன செய்யறாரு, உயர்த்துறாரு. அதனால அவருக்கு தெரியும் கர்த்தரை என்ன செய்வார், பாதுகாத்துக் கொள்வார். அதனால அவர் என்ன பண்றாரா, அவருடைய சத்துருக்கள் எல்லாம் உட்காந்து அவர் விரோதமா பேசிக்கிட்டு இருக்காங்களா, ஆனா உங்க அடியனும் உங்க பிரமாணங்களே என்ன செய்யற தியானிக்கிறேன். ஏன்னா எனக்கு சத்துருக்கள் எல்லாம் என் கண்ணுக்கு இப்ப தெரியறது இல்லை. எப்படி யாக்கோபுக்கு அந்த 7 வருஷம் அவர் வனாந்திரத்துல கஷ்டப்பட்டு அந்த ஆடு மேய்க்கிற கஷ்டம் அவருக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா ஒரு காரியத்தின் மேல அவர் தியானமா இருந்தார் 7 வருஷமா. அதே போல இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, என்னுடைய இன்பம் பிரியமெல்லாம் கர்த்தர் பேர்ல இருக்கறனால, இப்ப அவர் தான் என் இன்பமா மனமகிழ்ச்சியா இருக்கிறதுனால, என்னை சுற்றி சத்துருக்கள் எனக்கு விரோதமா செயல்படுறது கூட எனக்கு ஒரு பொருட்டா தெரியல. நான் அவருடைய வசனத்தின் மேலே என்ன செய்யறேன், தியானமா இருக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. இன்னும் 2 வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அதே சங்கீதம் 119 இப்போ 47-48. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியா இருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். பாருங்க, இங்க திரும்ப சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, நான் பிரியப்படுகிற உம்முடைய கற்பனை, அதாவது வார்த்தையின் பேரில். இப்ப 48 வசனம் திரும்ப சொல்றாரு, நான் பிரியப்படுகிற உம்முடைய வார்த்தை. யோசிச்சு பாருங்க, இந்த சங்கீதக்காரன் எவ்வளவு ஆண்டவரோட வார்த்தையின் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்திருக்காரு பாருங்க. ஏன்னா சங்கீதக்காரன், நீங்க இந்த சங்கீதத்தை ஃபுல்லா வாசிக்கும் போது சங்கீதக்காரனுக்கு இயேசுவ கர்த்தரை குறித்த இருந்த வெளிச்சம், எவ்வளவு கர்த்தரை குறித்து அறிஞ்சு வச்சிருந்தாருன்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்றோம் பாருங்க. சங்கீதம் 8 அவர் சொல்றாரு, ஆண்டவரே மனுஷனை நீங்களாம் நினைச்சு பாக்குறதுக்கு நாங்கெல்லாம் எம்மாத்திரமே ஆண்டவரே,
எங்களை இவ்வளவு ஆச்சரியமா படைச்சிருக்கிறீரேன்னு சொல்லி ஆச்சரியப்படுறான். அந்த மாதிரி சங்கீதங்களை பார்த்தீங்கன்னா கர்த்தரை குறித்த ஒரு குணாதிசயத்தை பல சங்கீதக்காரர் திரும்ப திரும்ப எழுதுறாரு. சங்கீதம் 103 அதை வாசிக்கலாம். கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் இந்த கிருபையும் உள்ளவர். இந்த வார்த்தையெல்லாம் அவர் திரும்ப திரும்ப எழுதுறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? சங்கீதக்காரனுக்கு கர்த்தரை குறித்து ரொம்ப ஒரு வெளிச்சம் இருக்காரு. எவ்வளவு நல்லவரா இருக்காரு. என்ன அவரு சிந்திக்கிறதுக்கு நான்லாம் எவ்வளவு ஏமாத்துறோம் அதெல்லாம் அவருக்கு விளங்குது. கர்த்தரோட அன்பை புரிந்து கொண்டதுனாலதான் இப்போ சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய கற்பனை பேரில் உம்முடைய வார்த்தையின் பேரில் என் பிரியத்தை வச்சிருக்கிறேன். அதனாலதான் நான் என்ன பண்றேன், உமது பிரமாணங்களை என்ன செய்யறேன், தியானிக்கிறேன். அதுவே என் மனமகிழ்ச்சியா என்ன செய்து இருக்குதுங்கிற. யோசிச்சு பாருங்க, வார்த்தையின் மேல அவர் பிரிய வச்சதுனால இது அவரோட மனமகிழ்ச்சியா மாறிச்சு. மனமகிழ்ச்சியா மாறினதுனால அவர் இந்த வார்த்தைகளே என்ன செய்யறார், தியானிக்கிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? கர்த்தருடைய வேதம் நம்முடைய பிரியமா, கர்த்தருடைய வேதம் நம்முடைய பிரியமாக மனமகிழ்ச்சியாய் மாறும்போது அது நம்முடைய நடக்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அது என்ன மாற்றம்? நாம் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாக என்ன செய்கிறோம், மாறுகிறோம். இப்போ சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும், அதனால இரவும் போலும் அதை தியானிக்கிறவர்களா இருக்க முடியுமா, அதையே சிந்திக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து கவலைப்படுறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு தாயார் ஏதோ வீட்டில் உள்ள ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க, அந்த தாயார் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, வீட்டில் உள்ள பாத்திரங்களை கழுவும் போது பாருங்க, வெளியில அதை அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களோட சிந்தை பூரா அந்த கவலையில தான் நினைச்சு இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை குறித்து இரவும் போல கவலைப்பட முடியும்னா, அதையே சிந்திச்சு கவலையின் எண்ணங்களே சிந்திச்சு கவலைப்பட முடியும்னா பாருங்க, எல்லா நேரத்திலையும் கர்த்தரை குறித்து என்ன செய்ய முடியும், தியானிக்க முடியும். பாருங்க, வேலைக்கு போகும்போது தியானிக்க முடியும், கடைக்கு போகும்போது தியானிக்க முடியும், திரும்ப வரும்போது தியானிக்க முடியும். அப்போ அப்படி 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 நம்மளோட வாழ்க்கை மாறணும்னா பாருங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தோம், கர்த்தருடைய வேதத்தின் மேல் என்ன செய்யணும், பிரியமுடையவர்களா மாறணும். அப்போ கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமுள்ளவர்களா மாறணும்னா நம்ம பாருங்க கர்த்தரோட அன்பை புரிந்தவர்களா என்ன செய்யணும், மாறணும். அப்போ அந்த அன்பு புரியும் போது பாருங்க, நம்ம கர்த்தரை குறித்தே சிந்திக்கிறவர்களாய், அதுவே நம்முடைய தியானமாய், நம்முடைய வாயின் பேச்சாய் அது என்ன செய்யுது, மாறிடுது. பாருங்க, வாழ்க்கையே மறுரூபமாய் விடுகிறது. காலையில எழுந்தவுடன் இப்போ அப்படி மாறும்போது பாருங்க, இப்போ செல்போன் மேல நம்முடைய கவனம் போகாது. முதல்ல காலைல எழுந்தோடனே வேதம் நம்முடைய முதல் தியானமா நினைச்சு இருக்கும் பாருங்க. அப்போ யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே, அது வாழ்க்கையை என்ன செய்கிறது, மாற்றி விடுகிறது. அப்படி மாறும்போதுதான் பாருங்க, இப்போ வாழ்க்கையில தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற மரமா நம்ம என்ன செய்யறோம், மாறிடும். அப்போ தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் நம்ம கேட்ட இந்த வார்த்தையின்படி இந்த வருடத்துல நம்ம இந்த வேதத்தின் மேல் பிரியமுடையவர்களா, ஒருவேளை இது இவ்வளவு நாளாக ஒருவேளை வேதத்தை சரியா வாசிக்காதவர்களா இருந்திருக்கலாம். சில பேர் சொல்ல, எனக்கெல்லாம் வேதத்தை வாசிக்கவே முடியல, நேரமே இல்லை. என்ன அர்த்தம்னா, இன்னும் பிரியம் உண்டாகலை. அதான் ரீசன், அதான் காரணம். அப்போ நம்மளோட வாழ்க்கை இந்த சங்கீதம் 1-2 படி மாறும்படியாக இணைந்து ஜபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம்ப்பா. நாளிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. எப்போ கர்த்தருடைய வேதம் எங்கள் பிரியமாய் மாறுகிறதோ, எங்கள் மனமகிழ்ச்சியாய் மாறுதோ, எப்பொழுது அது எங்களுடைய இன்பமா மாறுதோ, அப்போ நாங்க சங்கீதத்திலிருந்து பார்த்தோம், அது நாள் முழுவதும் எங்கள் தியானமாய் மாறுகிறது என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாற்றம், வேதத்தை நேசித்து அதையே சிந்தித்து தியானித்து பேசுகிற ஒரு வாழ்க்கை மாற்றம்
ஆண்டவரே இந்த நாளில உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் ஐயோ என்னால வேதத்தை வாசிக்க முடியல, வாசிக்கணும்னு நினைக்க வாசிக்க முடியலையே, அல்லது பல நாட்களாய் வாசிக்காமல் தங்கள் உலக வேலையே மேலே கவனமாய் இருக்கிற ஒருத்தருக்காய் ஜெபிக்கிறோம். இனி காலையில எழுந்தவுடன் உம்முடைய வேதத்தை வாசிக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே வர உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீரா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்திலே அதிக நேரத்தை செலவிடும் வாழ்க்கை உடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாக முடியாது. ஆவியானவர் கிரியை செய்வீராக. குறிப்பாக வேதத்தின் அதிசயங்களை காணும்படி சங்கீதம் 119:18 சொல்றது போல உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை காணும்படி உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை திறந்தருள்வீராக. வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும், உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும். அதன் மூலம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பெரிய மறுரூபத்தை காணட்டும். இதுவரைக்கும் வாழ்க்கையில கவலையினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரே விசுவாச சோர்வுகள், விசுவாசிக்க முடியாம உள்ளத்துல வருகிற சந்தேகங்கள், விசுவாசிக்க முடியாதபடி இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்கி உடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே வல்லமையுடையவர்களாய் பலவான்களாய் மாறட்டும். கர்த்தரோடு ஒரு நெருங்கிய உறவுகளை பிரவேசிக்கட்டும். அதன் மூலம் இதுவரைக்கும் ஆண்டவரே வாழ்க்கையில ஆண்டவரை தடைபட்டு கிடக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைவேறட்டும். விடுதலை பெற முடியாம இருக்கிற பிரச்சனைகள் இருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெறட்டும். அப்படி செய்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.